நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை பொழுதிலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒருவேளை கஷ்டத்தோடு கூட வந்திருந்தா நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம சூழ்நிலை மாற்றுவார். என்னடா என் வாழ்க்கை இப்படியே இருக்குது, கஷ்டம், கவலை, கண்ணீர், வறுமை இப்படியே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். சில நாட்கள் நமக்கு நியமித்திருப்பார், இத்தனை நாட்களில் இதை மாற்றுவேன். ஆமென், கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா சொல்கிறது தேவ நாமத்தை உயர்த்துறது. இன்றைக்கி நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில டினாமினேஷனில் அது சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படவும் அந்த ஜனங்கள் விடுதலையோடு இருக்கவும் அவங்களுக்கு பிடிக்கலை, அடிமைத்தனத்தில் வைக்கும்படியாக. அப்போ இந்த அல்லேலூயா என்ற வார்த்தை நம்ம சொல்லும்போது தேவ நாமத்தை உயர்த்துவோம். யாத்திராகமம் 20 சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். நம்ம தேவனிடத்தில் வருவது எதற்காக வந்திருக்கிறோம்? நான் பிளஸ்ஸடாக இருக்கணும். ஆமெனா இல்லைங்களா? இந்த ஓய்வு நாள் நம்ம வரும்போது முதல்ல ஆண்டு பிளஸ் பண்ணுவார். வந்த நம்மை பிளஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹோலி ஆக்குவார். இப்போ வந்த உடனே இப்போ உங்களை பிளஸ் பண்ணுவார் ஆண்டவர். அதுக்கப்புறம் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஏன் தெரியுங்களா? தம்மிடத்தில் சேர்த்து கொள்வதற்காக. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்ம பார்க்க தேவனுடைய வார்த்தை பெரிதான ரட்சிப்பு. எடுத்து வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதோடைய 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் பாதியிலிருந்து வாசிங்க. எபிரேயர் 2:4. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம இன்றைக்கி தியானிக்கிற வார்த்தை பெரிதான ரட்சிப்பு. சரி, நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானதுன்னு நீங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்களை முடிச்சு இப்போ நல்ல தகப்பனு பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. கேட்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடிக்கு எங்கள் இருதயத்தின் பலகையில எழுதி கொள்ள அப்பா கர்த்தர் உதவி செய்யுங்க. வசனத்தை நாங்கள் கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதன்படியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா அடியனை மறைத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தம் கேட்கல? உன் வாயை திறந்தா பிசாசு ஓடும். உன் வாயை மூடினா அவன் பக்கத்தில் உட்காந்துக்குவான். இந்த போன வெள்ளிக்கிழமை நான் பைபிள் கிளாஸுக்காக போனேன். எத்தனை பேர் இன்றைக்கி பைபிள் வாசிச்சிங்க? படிக்கிறவங்க எத்தனை பைபிள் வாசிச்சிங்க? இன்னைக்கு காலையில் வாசிச்சிங்களா? சோத்திரம். வாசித்தவங்களுக்கு சோத்திரம், வாசிக்காதவங்களுக்கு நான் எதுவும் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடுவான். நீங்கள் வேதத்தை வாசிக்கல, உன் பக்கத்துலேருந்து உட்காந்துக்குவான். படிக்க தெரியாதவங்க என்னென்னு கேட்குறீங்களா? ஏதாவது நீங்கள் வசனத்தை கேளுங்க. கேட்கும்போது இல்லாட்டி படிக்க தெரியல அப்படின்னா நல்லா வாயை திறந்து அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா சோத்திரம்னு சொல்லுங்கள் உட்காந்து. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் உட்காந்து சொன்னீங்க? ஏஞ்சி பல்லு வளர்க்குனதே நேரம். நம்மக்கிட்ட இருக்கிற என்ன தெரியுங்களா, ஒரு ஒரு பயமற்ற வாழ்க்கைன்னா, ஸ்கூல்னால் பயந்துருவோம், சார்னா பயந்துருவோம், எச்சம்னா பயந்துருவோம். ஆனால் ஏசப்பான்னா பயப்பட மாட்டோம். அப்படி தானே? கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் பயத்துக்குரியவர், பயப்படத்தக்கவர், அந்த எச்சம் மாறலாம், அந்த மிஸ்ஸு மாறலாம், அந்த மேனேஜ்மெண்ட்டு மாறலாம், ஏன் அந்த ஸ்கூலே இல்லாமல் கூட போகலாம். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, பயத்தை தரும்போது கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து இங்கே இந்த எபிரேயருக்கு எழுத நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆசிரியரை குறித்து சொல்லப்படல, ஆனால் பவுல் தான் எழுதினார் என்பதற்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? சரி, அப்படி இந்த பவுல் எழுதினார்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்த ஆவியின் மூலியமாக இது எழுதியிருக்காரு. பெரிதான ரட்சிப்பு அப்படின்றாரு. எப்படி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது தேவ கிருபை. உண்மை இல்லைங்களா?
நம்ம யாருன்னா பரலோகத்துக்கு ஏறி போக முடியுமா? அவரை பார்க்கறதுக்கு போக முடியுமா? அவர் எனக்காக இறங்கி வந்தார். சொல்லுங்கள், அவர் எனக்காக இறங்கி வந்தார். அவர் பணக்காரனை பார்க்கணுன்னா பணக்காரங்கிட்ட போயிருப்பார். முதல் சீசனே மீன் பிடிக்கிறவன் தான். ஆமென். ஆனால் நமக்கு என்ன உணர்வு இல்லைன்னா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்ன்ற உணர்வு இன்றைக்கி இல்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டோம், எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக நம்மளை பிடிச்சிருக்காரு, எதற்காக ரட்சித்திருக்காரு. சரி, இப்போ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி கிறிஸ்தவ சமூகத்தில் எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு உங்களுக்கு கேட்பாங்களா இல்லைங்களா? கேட்பாங்களா? அது எதை வச்சு கேட்பாங்க? என்ன அடிப்படையில் வச்சு உங்களுக்கு கேட்பாங்க? நீங்கள் ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அதுதான் நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. நிறைய யூடியூப்பில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு நபருக்கு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த தண்ணியில் கருப்பாக கீழே ஒரு உருவம் போகிற மாதிரிலாம் காமிப்பாங்க. பார்த்தீங்களா? அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை ஏசப்பா ரட்சிக்கும்போது அந்த ஞானஸ்நானம் என்பது மரணத்துக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு சாயலாக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல அவருடைய மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணம் தான் அந்த ஞானஸ்தானம். இனி நான் பாவத்திற்காய் மரிக்கிறேன் அப்படி சொன்னேன், நமக்குள்ள இருக்கிற பாவம் வெளியே போகும். அதுதான் அந்த தண்ணியில் கருப்பாக ஒரு உருவம் போச்சு. கருப்பு இருந்தால் அழுக்கு, அந்த அழுக்கு பாவக்கரை நம்மளை விட்டு போகும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கடல் அலை பெருசாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த கடலோட அமைதல் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா நீங்களாம்? சிலதான் நம்ம எங்கெங்க அதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்பு பாருங்கள். ஒரு நபருடைய ஞானஸ்நானத்திற்காக ரட்சிப்புக்காக கர்த்தர் அந்த கடலை அமர்த்தினார்னா பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ரட்சிப்பின் வல்லமை பார்த்துக்கோங்க. வேதம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை நம்ம தான் ஏற்படுத்துகிறோம். அந்த வேலையை கர்த்தர் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. போன புதன்கிழமை செய்தி சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? எங்கள் பங்கு நாங்கள் செய்வோம், உங்கள் பங்கு நீங்கள் தான் செய்யணும். அதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. ஒன்றும் பெருசாக இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை நன்மை செஞ்சார் ஆண்டவர், அதை சொல்லு. நம்ம அதை மறந்துடுவோம். கஷ்டத்தையே நினச்சிட்டு இருக்கிறது. பிசாசு ஒரு பிளானை வச்சு உனக்கு கஷ்டத்தை காமிச்சு உன்னை அமுக்குறான்னு தெரியல உங்களுக்கு, சரிங்களா? அப்போ அந்த கஷ்டத்தை வச்சுக்கிற பிசாசு நமக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்வை கொடுக்குறது இயேசு. உன் வாழ்க்கையில் நடந்து நீ சொல்லு, உன் வாழ்க்கையில் பிரச்சனை எடுக்கிறது அவருடைய வேலை, சரிங்களா? அதுக்காக தான் கர்த்தர் அழைச்சார். 1 தெசலோனிக்கேயர் நம்ம வாசிச்சல அன்றைக்கி. சரி, ஏன் அப்படின்னா அங்கே அவ்வளோ சந்தோஷம்னா, ஓம் மூலியமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா ஓம் மேலே கர்த்தர் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாரா இல்லைங்களா? ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரை, நீங்கள் சொன்னீங்க இவ்வளவு பெரிதான் ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க, என் மூலியமாக ஒரு ஆத்மாவாவது. ஏன்னா அவர் கணக்கு கேட்பார், உங்களை தாளந்து கொடுப்பார். 1 2 5 புதைச்சி வச்சேன், மூடி வச்சேன், மறைச்சி வச்செல்லாம் சொல்ல முடியாது. வருஷ கணக்காயிடுச்சு, எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. உங்கள் மூலயமா ஒருத்தராது அவர் கணக்கு கேட்குறவர். நான் கொடுத்த தாளந்தை நீ காசுக்காரங்கிட்ட போட்டு தானே வைக்கணும் அப்படின்னு கேட்பார். அதில் கணக்கு கேட்பவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. கணக்கு ஒப்புவிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே சொல்லப்படுற வார்த்தை இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஏசப்பா ரட்சிப்பை உண்டாக்கும்போது அவன் வாழ்க்கையிலேருந்து இருள் நீங்கும், அவன் வாழ்க்கையில் கொந்தளிப்பு அடங்கும். ஆமெனா இல்லைங்களா? நம்மளை ஆட்கொண்டிருக்கிற சத்ருனுடைய வல்லமை நம்மை விட்டு விலகி ஏசப்பாவுடைய பாதுகாப்பு, பிரசன்னம், மகிமை, வல்லமை நம்ம மேலே இருக்கும். அவருடைய ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கும். நம்மளை பார்த்தா பிசாசுக்கு எவ்வளோ பயம் தெரியுமா? இன்றைக்கி நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா காரணம்? கிட்ட வந்து பார்ப்பான், ஆனால் நமக்கு அங்கே வந்து லாங்கில் வந்து பார்ப்பான், நமக்குள்ளே நெருங்க மாட்டான். ஏன்னா உங்களையும் என்னையும் ரட்சித்தது அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா.
சரி, அப்போ இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. அப்போ அவருடைய ரட்சிப்பு எத்தனை நாள்? ஒரு நாளா 2 நாளா? இல்லை, அவருடைய ரட்சிப்பு நம்முடைய ஜீவ நாட்களும். அதுக்கப்புறம் மரித்த பிறகு நம்ம இளைப்பாரி கொண்டிருப்போம். அவர் வரும் பொழுது மீண்டுமாக நம்ம மரித்தவர்கள் உயிரிடுவாங்க. உயிரிழக்க நாமும் போய் அங்கே அவருடைய ரட்சிப்பில் களி கூறுவோம். ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் அதனாங்க நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். இந்த அவருடைய ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். அதுதான் அங்கே பவுல் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம், எவ்வளவோ பெரியவர்கள் இருக்கலாம். அவங்கள தெரிந்து கொள்ளாத தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்திருக்கிறாருன்னா நீங்களும் நானும் ஸ்பெஷல். எத்தனை பேர் அல்லே சொல்கிறீங்க? நம்ம ஸ்பெஷலுங்க. ஆண்டருக்கு நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. ஒரு நபரை தேடி வரணுன்னா ஒன்று அந்த நபர் காணாமல் போயிருக்கணும். உண்மை இல்லைங்களா? ஒன்று காணாமல் போயிருக்கணும். நான் சொல்ல ரீசன் சொல்கிறேன். ஒரு நபரை தேடி வரணுன்னா ஒன்று காணாமல் போயிருக்கணும், இல்லை ஒரு முக்கியமான நபராக இருக்கணும். ஒரு நாளில் காணாமல் போயிட்டோம், நம்மளை தேடி வந்தார், மறுபடியும் இப்போ தேடி வராரு. ஏன்னா நம்ம அவருக்கு முக்கியம். ஆமாண்ணா இல்லைங்களா? பேதுரு யார்? மீன் பிடிக்கிறவர் தானே. பணக்காரன் அவர் பார்க்கல, ஏழையை பார்த்தாரு. புரியுதா இல்லைங்களா? அப்போ தேவனுடைய புரிந்து கொள்ளவே முடியாது. சரி, ஏன்னா அவருடைய ரட்சிப்பை யாருக்கு அவர் முன் குறிச்சிருக்காரோ அவங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை பயம் பொறுத்துறேன்னு தெரியுங்களா? என்னங்க பயம்படுத்தும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பயம்படுத்தும்? என்ன பயம்படுத்தும்? பயங்கரமான உச்சத்துக்கு போகிற பயம் என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு? என்ன? மரணம். ஆமாமா இல்லைங்களா? ஆண்டர் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, டாக்டர் சொன்னால் நம்பிடுவாங்க. உண்மை இல்லைங்களா? ஆண்டர் சொன்னால் கூட நம்புறதில்லை. இன்றைக்கி டாக்டர் சொன்னால் நம்பிடுறாங்க. என்ன பண்ணுறது? அவ்வளோ மரண பயம். சரி, அப்படியே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். மனுஷனுக்கு பயங்கரமான பயம் என்னென்னா மரணம். ஜுரம் வந்தோடனே இல்லாட்டி ஒரு மாதிரி எதுனா வந்தோடனே என்ன ஆகிடுவோம்? பயம் வந்துடும். உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னா பயம் வந்துடும், எதுனா ஒன்று ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வசனம் தெளிவாக சொல்லிச்சு, அவர் ரட்சித்தார்னா நான் மரித்தாலும் பிழைப்பேன். உண்மை இல்லைங்களா? உயிரோடு இருந்தால் மறியாமலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்போ மரண பயத்தை மனுஷனுக்கு நீக்கினார். இதுதாங்க பெரிய ரட்சிப்பு. புரியுதா இல்லைங்களா? பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த நாட்களில் அருள் இருக்கிறாரு. சரி, அப்போ பெரிய பெரிய ஆட்களுக்கு, பில்லியனர்களுக்கு, பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு கிடைக்காத கிருபை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையா இல்லைங்களா? ரட்சிப்பு அவர் தான். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவர் யாரை முன் குறித்தாரோ அவங்க தான் ரட்சிப்பார். அதில் நம்மளாம் முன் குறிச்சிருக்காரு. ஒரு நாளில் காணாமல் போனோம், இப்போ தேடி பிடிச்சார். இப்போ ரட்சிக்க அவர் நம்ம ரட்சிக்க காத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு நாள் காணாமல் போனோம், இப்போ ஒரு முக்கியமான நபராக இருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? 2 தான். சரி, இப்போ நம்மளை ஆண்டு ரட்சித்தார். நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு வந்துடலாம். புதிய ஏற்பாட்டில் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? புதிய ஏற்பாடு எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி? தேவ வார்த்தை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆமாமா இல்லைங்களா? ஞானசானம் எடுத்த பிறகு தான் என்னது? ரட்சிப்பு. சரி, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நம்மளை ரட்சிக்க தேவனால் மட்டும்தான் முடியும்.
எந்த மனுஷனால் முடியாது, முயற்சி பண்ணாலும் வீண் தான். அப்படி ஒரு சம்பவம் தான் பழைய ஏற்பாட்டில் மோசே தன்னுடைய 40வது வயதில் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்க பிரயத்தனம் பண்ணார். உண்மையா இல்லைங்களா? சக்ஸஸ் ஆச்சுங்களா? ஃபெயிலியர். அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக கூட இருக்கலாம், பார்வோனுடைய அரண்மனை இருக்கலாம், ராஜாவுக்கு அடுத்ததாக இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ஆசைப்பட்டார், முடியலை, மிஷன் ஃபெயிலியர். மோசேயோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா 3 40களாய் பிரிக்கப்பட்டிருக்கு. 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனை எகிப்தில், 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். மீதி 40 ஆண்டுகள் தேவ ஜனங்களோடு கூட வனாந்திரத்தில் ஒரு பயணம். சரிங்களா? இப்போ 3ஆய் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 40 வயதில் அவருக்கு இருந்த எல்லாம் போச்சு, பலன் போச்சு, தைரியம் போச்சு. 40 வருஷத்தில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ 80 வயதில் கர்த்தர் மீண்டுமாக அழைச்சி அந்த மோசையை அனுப்பி தான் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கார். அப்போ ரட்சிப்பு யாருது? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மோசே ரட்சிக்க முடியாது, தேவன் தான் ரட்சிக்க முடியும். அப்போ ரட்சிக்கணும்னா ஒரு மோசே வேணும். புரியுதா இல்லைங்களா? ரட்சிக்கிறதுக்கு ஒரு மோசே வேணும். எப்படி ஏசப்பா ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தாரோ அப்படி ஒரு மனுஷன் மூலியமாக தான் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். புரியுதா இல்லைங்களா? புரியுதா இல்லையா? அதான் அவர் சொல்லிட்டாரு. எப்படி வார்த்தை கொடுத்தாருன்னா, நீங்கள் இப்போ எபிரேயர் வந்துடுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதிலே வாசிங்கள கொஞ்சம் இருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல தேவன் தூதர்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி விடுங்க. இப்போ ஆண்டவர் ஒரு நபர்கிட்ட நீங்கள் எபிரேயர் வாசிக்கும் போது அதே இருக்கும். ஒரு நபர் இடத்துல கொடுத்து இருக்குங்களா? இல்லை அதில் மனுஷன் இடத்துல கொடுத்து முதல்ல கர்த்தர் இடத்துலேருந்து மனுஷன் இடத்துல வருது, அந்த மனுஷன் இடத்துலேருந்து ஜனங்கள் எடுத்து வருது. 3ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலியமாய் அறிவிக்கப்பட்டது, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதி. புரிஞ்சா இல்லைங்களா? ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, முதல்ல ஏசப்பா வெளிப்படுத்துவார், மோசே கிட்ட வெளிப்படுத்தினார், இப்போ சீஷர்கிட்ட வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் மோசே கிட்ட வெளிப்படுத்தினார், புதிய ஏற்பாட்டில் சீஷர்கிட்ட வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி மோசே ஜனங்களுக்கு சொன்னார், சீஷர்கள் ஜனங்களுக்கு சொன்னாங்க. இப்படி தான் ரட்சிப்பு அகில உலகத்திற்கும் சென்றது. புரிஞ்சுங்களா? முதல்ல கர்த்தரை சொல்றது, முதல்ல கர்த்தர் மூலியமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உறுதி ஆயிடுச்சு. எப்படின்னா, ஒரு மோசே கிட்ட இந்த வார்த்தையை கொடுத்து நீ போய் என் ஜனங்களை ரட்சின்னு சொன்னார். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்கன்னு அனுப்புகிறாரு. சரி, அனுப்பி அவங்கள கொண்டு வராரு. உங்களுக்கு தெரியும், 10 வித வாதைகளை கொடுக்குறாரு, செங்கடலை பிளக்கிறாரு. செங்கடலை பிளந்து எப்படி வராங்க இவங்க? அது ஒரு ஞான ஸ்நானம். புரியுதுங்களா? தண்ணி நடுவில் வர்றது என்னது? ஞான ஸ்நானம். சரி, ஞான ஸ்நானம் எடுத்து வந்துட்டோம். அவங்களும் செங்கடலை நல்லா பாருங்கள். ஒரு நபருக்கு ஞானாசனம் கொடுக்கும்போது எப்படி அவனுக்குள்ளிருந்து ஈவல் வெளியே போச்சோ அப்படி இவர்கள் செங்கடலை கடந்த பின்பு அவர்களை பின்தொடர்ந்த பார்வோனின் சேனை மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அதுதாங்க பெரிதான ரட்சிப்பு. நீ தேவனுக்குள்ளே புது சிருஷ்டியாய் நீ தண்ணியில் உன்னை அம்மிக்கு எடுக்கும்போது உனக்குள்ளே இருக்கிற எல்லா பாவமும் வெளியே போ. அங்கே எப்படி பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வந்தது, நம்மளை பின்தொடர்றது எது? பின்னானவை மறந்து, ஆனால் அது கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்தா இருக்கும். சொன்ன பாருங்கள், ஒன்று அடிமைத்தனத்தை ஆண்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமை என்ற பாவம், மாம்ச இச்ச பாவம்,
கண்கள் நிச்ச பாவம் பின்னாடி தான் வந்துட்டே இருக்கு. எதுக்கு தெரியுமா? நீ ரட்சிக்கப்படாதபடிக்கு உன்னை இழுக்கிறதுக்காக அது பின் தொடரும். நீ திரும்பி பார்க்கக்கூடாது. புரிதல் இல்லைங்களா? விடாதுங்க. அப்போ பின்னானவை மறந்து முன்னானவை நாடினேன். எனக்கு முன்னாக ஏசப்பா இருக்காரு, அவரை நோக்கி தான் ஓடணுமே தவிர என் பழைய பாவ வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கக்கூடாது, பழைய பாவத்தை நான் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆமென் இல்லைங்களா? அப்படி தேவன் இந்த செங்கடலை பிளந்து அந்த சத்துருக்களை அழித்து இவங்களை கொண்டு வந்துட்டார். இன்று காணும் எகிப்தரை இனி காண மாட்டாய் அப்படின்னு எடுத்துட்டாரு. அப்போ ஈவல் அவங்கள விட்டு போயிடுச்சு. ஆனால் ஈவல் அவங்கள விட்டு போனாலும் இந்த முறுமுறுப்பு இருக்குது பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த முறுமுறுப்பு மட்டும் போகலை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அதுதான் இருக்கக்கூடாதுன்ற. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த பொழுது எத்தனாவது நாள் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க முறுமுறுப்பை? என்ன பாருங்கள், ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. செங்கல் வழியாகவும் மேகத்தின் இதுவாகவும் எடுத்துட்டாங்க. உண்மையில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனை தான். புதிய ஏற்பாட்டில் பவுல் அதை குறித்து சொல்லியிருக்காரு. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. ஏன்னா பெரிய ராஜ்யங்க, பெரிய சாம்ராஜ்யம். நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பார்வோனுடைய ராஜ்யம் அந்த நாட்களில் பெருசு. அவன் எடுத்த ரதங்கள், பிரதானமான ரதங்கள் 600. மற்ற எல்லா ரதங்களோடு கூட அவங்களை பின்தொடர்ந்து வந்தான். தேவன் ஒரே ஒரு வார்த்தையினால், மோசே உன் கையை நீட்டு, முடிஞ்சுது அவன் கதை. புரிஞ்சதா இல்லைங்களா? அவ்வளவும் அழிச்சு போட்டார். அவர் ஒரே ஒரு வார்த்தையினால் பிசாசு உன் வாழ்க்கை விட்டு ஓடி போச்சு. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு ஆண்டு கொடுத்துருக்காரு. நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாமா? என்ன கவலை வேணும்? என்ன ரட்சித்த ஆண்டவர் மற்றவர்கள் ரட்சித்தார். புதிய ஏற்பாட்டுடைய ரூட் என்ன தெரியுமா? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாலும் சமாரியாலும் உலகம் பார்த்து எனக்கு சாட்சிகளாக இருங்க. சாட்சி. நம்ம சாட்சி எப்படி இருக்கணும்? நல்லா ஒன்று பாருங்கள். நம்ம சொல்கிறோன்னா நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியாக அமையணும். நானே சரியில்லாமல் நான் மற்றவங்க சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ நம்முடைய செயல்களும் நம்முடைய தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கையும் பர்ஃபெக்டாக இருக்கும்போது உங்கள் மூலியமாக ஒரு ஆத்மா ஈஸியாக ரட்சிக்கப்படும். நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் முதல்ல. சரிங்களா? கரெக்ட் பண்ணால் கர்த்தர் பண்ணுவார். மற்றவங்க கரெக்ட் பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். கரெக்ட் பண்ண நீங்கள் வேறு ரட்சிக்கு போகிறீங்க, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர. ஏன்னா அழிந்து போகிறவன ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ முதல்ல தேவனிடத்தில் மோசே கேட்டார், அதுக்கப்புறம் மனுஷர்களுக்கு சொன்னார், அப்புறம் அது உறுதியாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம பயணம் எங்கே போயிட்டுருக்கு? அவங்க கானுக்கு போனாங்க, நம்ம பரம கானுக்கு போகிறோம். போகிற வழியில் முள் தான் இருக்கும். முள் இருக்குமா இருக்காதா? முள் இருக்கும், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். அதுக்குன்னு முள்ளை பார்த்து நான் போக மாட்டேன்னு ஆகுமா? முள்ளை தூக்கி போடு, நடந்து போய்கிட்டாரு. புரியுதுங்களா? பள்ளம் வந்தால் நமக்கு ஃபாதர் நிறைய பாட்டெலாம் பாடிருக்காரு. பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். ஒருவேளை உங்களால் அந்த பள்ளத்தை கடக்க முடியல, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பள்ளத்தை க்ளோஸ் பண்ணுவார், எரிகோவின் மதிலை க்ளோஸ் பண்ண மாதிரி. ஆமென். சரி, அப்போ அழைச்சிட்டு வந்தார். வாசிங்க, இப்போ வந்துடலாம். யாத்திராகமம் முதல்ல வந்த உடனே செங்கல் தாண்டி வந்தோடனே நல்ல பாட்டெலாம் அமக்கலமாக தான் இருக்குது. அமக்கலம்தான். ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படி இருப்போம்? பாட்டு தான், அல்லேலூயா தான், மோசனா தான். மோசேயும் இஸ்ரவேல் பாட்டு பாடினாங்க, மிரியாம் பாடினாங்க, எல்லாம் பாடினாங்க. ரைட்டு தான், பாடினாங்களே இல்லைங்களா? அப்படியே நீங்கள் அதே 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வந்தீங்கன்னா பாட்டு பாடினவங்க என்ன ஆயிட்டாங்க? வாசிங்க. ம் 24ஆம் வசனம் வாசிங்க. போதும். முறுமுறுப்பு வந்துச்சா? பாட்டு பாடினவா எங்க? 3 தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை ரட்சித்த தேவன் அவருடைய திட்டம் வேற. உன்னை அழைச்சப்போ உன்னை கூப்பிட்டார்ல, உன்னை கூப்பிட்டப்பயே உனக்கு பரலோகம் போகிற வரைக்கும் பிளானை போட்டு வச்சுட்ருப்பாரு. ஹலோ, உன்னை என்றைக்கு கூப்பிட்டாரோ இவ்வளோ பெரிய ரட்சிப்பு இருக்குல்ல,
அவ்வளோ பெரிய ரட்சிப்பில் உங்கள் பிளானு, என் பிளானு, இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் பிளானை போட்டிருப்பார். தேவன் சொன்னார்ல ஆபிரகாம் கிட்ட 17ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 17, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்னார்ல. சர்வ வல்லமை இருக்கா அவருக்கு? இருக்கா இல்லையா? இருக்கா? சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குறார். இன்றைக்கி பூமி தொங்கிட்டு இருக்கு. எப்படி தொங்கிட்டுன்னா அவர் வார்த்தையினாலே அது பூமி நிலை கொண்டிருக்கு. அதுக்கு மாறாத பிரமாணத்தை வச்சுருக்காரு. அந்த பூமியை அப்படி அந்தரத்தை தொங்க விட்டவர் அந்த பூமியில் இருக்கிற நமக்கு ஆயத்தம் படுத்த அவரால் முடியுமா முடியாதா? என்னைக்கு உன்னை அழைச்சாரோ அன்னைக்கு போட்ட திட்டம் தான் உனக்கு. எப்போ நீ பரலோகம் போகிற வரைக்கும் உன்னுடைய ப்ரோவிஷன்ஸு எல்லாமே ரெடியாக இருக்கும். என்ன, சில பேர் வீட்டிலலாம் லேட்டாக சமைப்பாங்க, 3 ஐட்டம் சாப்பிட்றதுக்கு. உண்மையே இல்லைங்களா? உண்மை இல்லையா? சில பேர் வீட்டிலலாம் டிஃபனே 11 தான். சில பேர் வீட்டில் சாப்பாடே மதியம் 3 தான். ஆனால் சாப்பாடு இருக்குது. அப்படி தான். கொஞ்சம் ஒவ்வொரு நாள் லேட் ஆகும், ஒவ்வொரு நாள் சீக்கிரமாக வந்துடும். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, இந்த 3 நாள் தண்ணி இல்லை ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவிங்களா, ஏண்டா அங்கே உன்னை அடித்து தோலை உரிச்சு தொங்க விட்டு உனக்கு உன் வாழ்க்கையே கசப்பாக்கி நீ சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு சமாதானமாக சாப்பிடாம வேர்வையோடு சாப்பிட்டியே. உன்னை நான் அவ்வளோ பிரச்சனை விடுவிச்சு கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். நீ ஒரு வேலை செய்யாத, அப்போ உன்னை அடித்து தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டிருப்பான் மூலையில் ரூமில். எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருப்ப? இவ்வளோ பேர் ரட்சிப்பை கொடுத்துருக்கேனே, இந்த தண்ணிக்காக என்ன முறுமுறுப்ப அப்படின்னு ஆண்டர் கேட்பார். கேட்க மாட்டாரா? கேட்பார். கேட்க மாட்டாரா? கேட்பார். முறுமுறுக்காத. உன் வாழ்க்கையில் முறுமுறுப்பை அகற்று. அதை பிசாசு பயன்படுத்தி உன்னை முறுமுறுக்க வச்சு ஆண்டரை கோமாக்கிட்டுருவான். அது நமக்கு என்ன ஆகிடும்? அவ்வளோ பேர் ரட்சிப்பை ஆஃப்டர் ஆல் தண்ணிக்கும் சாப்பாடுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? இழந்து போயிடுறோம். புரியுதா இல்லைங்களா? சரி, இப்போ தண்ணிக்காக முறுமுறுத்தோடனே மோசேக்கு ஒரு மரத்தை காமிக்கார். ஒரு மரம். அந்த மரம் எது? ஒரு மரம் எது? அந்த ஒரு மரம் தாங்க ஸ்டார்டிங்கில் பிரச்சனையே. அது வேறு மரம், இது ஜீவனுள்ள மரம் காமிச்சார். நான் என்ன ஒன்று கேட்குறேன், அந்த மரத்தை கிளையை வெட்டி தண்ணியில் போட்டால் தித்தி போயிடுமா? தண்ணி கசப்பான தண்ணி ஆயிடுமா? உன் வாழ்க்கையில் சிலுவையின் உபதேசம் வரும்போது, உன் வாழ்க்கையில் இயேசப்பனுடைய வார்த்தை இடம்பெறும்போது, உன் வாழ்க்கையில் இயேசுனுடைய வார்த்தை கலக்கும்போது, மிக்ஸ் ஆகும்போது, மிக்ஸ் ஆகும்போது உன் கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாறும். எத்தனையோ பேர் அழுதுட்டு இருந்தவங்க, கண்ணீர் வடித்தவங்க, பிசாசின் பீடில் ஆகப்பட்ட அந்த வாழ்க்கை இயேசு மதுரமாக மாற்றிருக்காரு. அந்த மரத்தை நோக்கிப்பார், அதை எடுத்து உன் வாழ்க்கையில் மிக்ஸ் பண்ண. சரி, இப்போ போட்டாங்க, இதில் உங்களுக்கு தெரியும். சரி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் வாசிக்கும்போது ஏலிம்னா என்னங்க? ஏலிமில் 12 பேரிச்சை மரங்களும் 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சை மரங்களும் காண்பிக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம நேரத்தை கடந்து போய்டும், வேணாம், அதை இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட், வாங்க விடும். புறப்பட்டு பாருங்கள், டேட்டு மென்ஷன் பண்ணுறாரு. 2ஆம் மாதம் 15ஆம் தேதி. கிட்டத்தட்ட அவங்க ஒரு மாதம். ஏன்னா முதல் மாதம் 14ஆம் தேதி நைட் அங்கேருந்து கிளம்புனாங்க. இப்போ 2ஆம் மாதம் 15ஆம் தேதி, ஒரு மாதம் ஆயிடுச்சு. ம் 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 சரி, நான் அப்படியே சொல்லிட்டே போய்ட்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதத்தில் அவங்க மாவு தின்பண்டெல்லாம் எடுத்துருந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு மாதத்தில். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஃபஸ்ட்டு 3 நாளில் தண்ணிக்கு, இப்போ 30 நாளில் சாப்பாடுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் பிளான் பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்க மாட்டாரா?
இப்போ நம்மளே ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போகிறோன்னா அந்த பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா? எடுத்துகிட்டு போகிறோமா இல்லைங்களா? அம்மா ஹேண்ட் பேக் வச்சுருப்போம். ஹேண்ட் பேக்கில் பால் புட்டி இருக்கும், குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் டப்பா இருக்கும், எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா? எடுத்துகிட்டு போகிறோமா இல்லைங்களா? அவர் நம்மளே எடுத்துகிட்டு போகும்போது அவர் ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டேங்களா? தெரியும் இந்த நாளில் சாப்பாடு தீரப்போகுது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவார். நான் என்ன சொல்லுவேன்னா, பசிக்குதா கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஜெபம் பண்ணு, கர்த்தர் கொடுப்பாரு. முருகாத ஆண்டருக்கு பிடிக்காத ஒன்று. இப்போ தண்ணிக்கும் இறைச்சிக்கும் ஆண்டு நினச்சார்னா வானத்திலேருந்து உனக்கு பொழிய வைப்பார். காற்றுல அடிச்சுட்டு வந்து காடை விழும். மோசே கிட்ட சொன்னார், என்ன மோசே என் கை குறுகி போச்சு நினச்சியா அப்படின்னாரு. ஆண்டவரே இவன் கறி கேட்குறான், ஆண்டவரே கறி அப்படின்னா இருக்கிற நான் கூட்டு வந்து ஆடு மாடு அடித்தா கூட பத்தாது இவனுக்கு அப்படின்னா, என்ன மோசே என்ன நினச்ச, என் கை நான் சின்ன நினச்சியா, என் கை குறுகி போச்சு அப்படின்னு. இதில் உங்களுக்கு தெரியும் சரிங்களா? ரைட், முறுமுறுத்தாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. பிசாசு தான் என்ன பண்ணுவான், புலம்ப வச்சுட்டே இருப்பான். வேணாம், நம்ம புலம்ப ஆண்டருக்கு என்ன ஆகிடும், கோபம் வந்துடும். நம்மளை ரட்சித்த ஆண்டவர், இவ்வளோ பேர் ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர், நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. சரிங்களா? அதனால தான் சொல்ல, இவ்வளோ பேர் ரட்சிப்பு குறித்து நீ கவலை இல்லாமல் இருந்த எப்படின்னு அங்கே பவுல் சொல்லியிருக்காரு. சரிங்களா? எபிரேயர் 2:4. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணிக்கு வந்துட்டாங்க. 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தண்ணீருக்காக வாதாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே இருக்குது பாருங்கள். முதல்ல அங்கே என்ன பண்ணாங்க, 15ஆம் அதிகாரத்தில் அந்த தண்ணிக்கு முறுமுறுத்தாங்க. அப்புறம் சாப்பாடுக்கு கறிக்கு முறுமுறுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே தண்ணீருக்காக வாதாடுறாங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது தண்ணீருக்காக அவங்க வாதாடினாங்க. இப்போ அந்த எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கணும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், தண்ணீர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பேரில் அவங்க போனது. இவங்க புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். புருஷர்னா வயசு எவ்வளோ தெரியுமா? ஹலோ, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் புருஷன். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 6 லட்சம் பேர். மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு 30 லட்சம் பேர் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அவங்க இல்லாமல் பல ஜாதியான கூட்டங்கள் அவங்களோடு கூட வந்துச்சு. ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 90 லட்சம் பேர் கிட்டே இருக்கிறாங்களா. எத்தனை பேர்? 90 லட்சம் பேர் மொத்தத்தில். அதோடு கூட மாடு ஆடு கழுதை எல்லாமே வருது, ஒட்டகம் எல்லாமே வருது வச்சுக்கோங்களேன், குதிரை என்னென்னமோ வருது, எக்ஸட்ரா வருது. இப்போ இது எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். இப்போ வாதாடினப்ப ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ இப்போது அந்த கண்மலை மேலே நான் நிற்பேன், அந்த கண்மலையை அடி, அப்போ தண்ணி வரும்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கண்மலை மேலே யார் நிற்கிறது? ஆண்டவர் நிற்கிறாரு. இப்போ அடிக்கும்போது அடி எங்கே விழும்? 7ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆவது வசனம். கண்மலையில் மேலே நிற்பேன், அடி. சரி, ஓகே. இப்போ கண்மல் மேலே நிற்கிறது யார்? ஏசப்பா நிற்கிறாரு. இப்போ மோசே கோலை வச்சு டம்மல் அடிச்சு யார் அடிக்கிறாருன்னு அர்த்தம்? யார் அடித்தார் முதல்ல? அவர் மேலே பட்டதுக்கப்புறம் தான் அந்த கண்மலை மேலே படும். ஒரு கேள்வி, கண்மலைன்னா மலை. எங்கள் போர் எடுத்தால் எத்தனை அடியில் போட்டு தான் போர் தண்ணி வரும்? இங்கே நம்ம இடத்துல இங்கே 30 அடியில் இருக்குமா, 20 அடியில் இருக்கும் தண்ணி. சரி, ஒரு 45 அடி நான் போட்டலாம், அப்போ 50 அடி போர் போட்டாங்களேன், அவ்வளோ ஆழத்தில் தான் தண்ணியே கிடைக்கும். அது கூட நம்ம தானே பண்ணோம், பக்கெட்டை வச்சோ மோட்டரை வச்சோ எடுக்கணும். இவர் கண்மலையை ஒரு தட்டின உடனே தண்ணி அதுலேருந்து வந்துச்சு. கொஞ்சம் பேர்லாம் குடிக்கல, 90 லட்சம் பேர் மிருகங்கள் எல்லாம் குடிச்சிச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்கிறோம் அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ஆறு மாதிரி ஆகிட்டுருக்கோம். உண்மை இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், நம்ம தாகத்தை தீர்ப்பார்,
நம்ம பசியை போக்குவார், அன்றாட நம்ம தேவைகளை சந்திப்பார். சரிங்களா? அவர் நம்ம என்ன பரீட்சை பார்க்கக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அழிந்து போகிற போஜத்திற்காக அல்ல, நித்தியமாய் நம்மை நடத்துகிற வசனத்திற்காக கிரியை நடப்பீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் பசி எடுக்கும் உங்களுக்கு. இப்போ காலையில் இப்போ போவோம் வீட்டுக்கு டிஃபன் சாப்பிடுவோம், மறுபடியும் பசி எடுக்கும், மறுபடியும் சாப்பிடுவோம், நிறையுதா, மறுபடியும் என்ன பண்ணுவோம். ஆனால் நீங்கள் காலையில் 2 வசனம் படித்த உடனே கேலண்டரில் 2 வசனம் 1 வசனம் படிப்பீங்க, உங்களுக்கு மனசு நிறைஞ்சிரும். ஆமாம்மா இல்லையா? ஆனால் சாப்பாடு மட்டும் வயிறு நிறையாது. காலையில் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை, அது இல்லாமல் நடுவில்லாம் ஸ்நாக்ஸ்ன்ற ஒன்று சொருவி, ஏன் அந்த நிறைவு இதில் வரட்டுமே. புரியுதா இல்லைங்களா? இல்லை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த நிறைவு அதோடைய வசனத்துடைய நிறைவு இந்த சாப்பாடு கொடுக்காதுங்க. வசனம்தான் அது நீங்கள் படிச்சுன்னா உன்னை ஆறுதல் படுத்தும். இந்த சாப்பாடு வந்து உன் வயிற்று பசியை போக்குமே தவிர உன் மனசில் இருக்கிற காயத்தை ஆற்றாது. ஆனால் வசனம் உன் மனசின் காயத்தை ஆற்றும், உன்னை தேற்றும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இங்கே ஆண்டவர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தான் கொண்டு வராரு. சரி, இவங்க இந்த முறுமுறுத்ததால் அதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு யுத்தம் வருது. யுத்தம். நான் ஒன்று கேட்குறேன், ஆண்டுடைய உத்தரவு இல்லாமல் அவங்க வர முடியுமா? வர முடியுமா? ஏன் வந்தாங்க தெரியுமா? இந்த முறுமுறுப்பு தான் காரணம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நம்ம நல்லா சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். அங்கே நீ சும்மா இருன்னு செங்கடலில் போட்டு அமுக்குன ஆண்டவருக்கு இவங்களையும் சண்டை போட விட்டார். ஏன் சண்டை போட விட்டார்? அந்த யுத்தம் எந்தன்னு அவர் அப்படி கையிட்டா எல்லாம் செத்துருவாங்க. ஏன் தெரியுமா விட்டார்? 2 முறுமுறுப்பு, ஒரு வாதாடி, 2 முறுமுறுப்பு. இப்போ 4 அடி வாங்க. புரிஞ்சுதா இல்லையா? நோக்கு புரிஞ்சுதா இல்லையா? நமக்கு அடி வேணாம். சரிங்களா? கர்த்தருடைய கிருபை தான் வேணும். புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் ரட்சிப்பை கொடுத்தவர், யாருமே மீட்க முடியாத ஒரு பெரிய ராஜ்யத்தின் இடத்துல பிசாசுடைய ராஜ்யம் இங்கே நடந்து கொண்டிருக்குங்க. இந்த பிசாசின் பிடியில் இருந்த நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விட்டு நம்மளை நடத்துகிறாரு. அங்கே பட்ட கஷ்டத்தை விடுவா நம்ம இங்கே பட போகிறோம்? சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கி கற்றுக்கொள்ளணும். அடுத்து யுத்தம் வந்துடுச்சு. சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளை அழைத்தவர் உண்மையில் இருங்க. புதிய ஏற்பாட்டில் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. முதல்ல நீ எதை தேடுற? தேவ ராஜ்யத்தின் நீதியின் தேடு. உன் சாப்பாடு, உன் துணி, உன் வேலை, உன் குடும்பம், உன் பிள்ளைங்க எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல்ல நீ ஏசப்பாவை தேடு. அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. மத்தேயு சுவிசேஷம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 32 சொல்லப்பட்டிருக்கு, இந்த சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அது இது லொட்ரஸ்க்கெல்லாம் உலகத்தான் தான் தேடுவானா. அஞ்ஞானின்னு தெரியுமா? அஞ்ஞானி. ஞானினா ஞானி. அஞ்ஞானினா ஞானிக்கு ஆப்போசிட்டு, முட்டாள். புரிதலுங்களா? ஏன் அப்படின்னா, ஹலோ கேட்குதா? இந்த உடம்பு கர்த்தர் கொடுத்த உடம்பு இருந்தால் தான் நான் சட்டை போட்டால் நிற்கும். அப்போ சட்டை பெருசா, அவர் கொடுத்த உடம்பு பெருசா? உசுறு இருந்தால் தான் சாப்பாடே உள்ளே போகும். சாப்பாடு பெருசா, ஜீவன் பெருசா? எதுங்க பெருசு? சொல்லற எல்லாத்தையும் பாரு. அதெல்லாம் அது விவசாயம் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, அதை போஷிக்கிறேன்ல. நீ ஸ்பெஷல்ல தம்பி, நீ விசேஷித்துவன். உன்னை நான் அழைச்சல்ல, உனக்கு எல்லாத்தையும் ரெடி படிச்சிருக்கிறேன். நீ ஒன்று, நான் அழைத்த அழைப்பை நோக்கி நான் காமிக்கிற பாதையில் நீ ஓடு. புரிதலைங்களா? அங்கே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் பிரியாமல் முன் சென்று போயிட்டே இருந்துச்சு. அவங்க எங்கே தங்கணும், எங்கே புறப்படணுன்றலாம் அதுதான் நிர்ணயம் பண்ணிச்சு. சரிங்களா? அப்போ தேவனுடைய மகிமை, தேவனுடைய வசனம் உனக்கு என்ன சொல்தோ அதை பின்பற்று. சரிங்களா? ரைட். சரி, நான் ஒரே ஒரு வார்த்தை. முதல் தேவ ராஜ்யத்தின் தேடு.
தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம இன்றைக்கி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஞானசம் எடுக்காதவங்க ஞானசனத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கோங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சரிங்களா? ரைட். 6ஆம் அதிகாரம் 30 சொல்லிருக்காரு, கூட கொடுக்கப்படும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாலமோன் தான். அவர் ஆண்டோட தனித்திறமை கேட்டார், ஞானத்தையும். அப்படி தான் இருக்கு. நம்ம ஞானத்தையும் புத்தியும் தானே நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள் ஒரு வார்த்தை. சாலமோன் என்ன கேட்டார்னு எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3:12. இது தேவன் சாலமோனுக்கு கொடுத்த சாட்சி. 1 ராஜாக்கள் 3:12. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் என்ன கொடுத்துருக்காரா? ஞானமும். இந்த உணர்வுள்ள இருதயம் தெரியுமா? உணர்வு. தேவனை தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று அங்கே இந்த உணர்வு சொர்ண கில்னா. சிலதெல்லாம் குஷ்டம் வந்தால் அந்த இடம் கில்னா கூட தெரியாதுன்னுவாங்க, தெரியுங்களா? நம்மளை அப்படி வைக்கல ஆண்டவர். கில்னா நமக்கு தெரியும். உணர்வு, ஞானமும் உணர்வும் அப்படின்னு உணர்வும். வாசிங்க. இந்த இருதயம் எப்படி உணரணும்? வசனத்தை கேட்டு உணரணும். விதைகள் ஊமையில் ஆண்டுசுகிற வசனத்தை கேட்டு உணர்ந்து அப்படி தான் இருக்கும். நல்ல நேரத்தில் விழுந்த விதைகள் ஒருவன் வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து. இப்போ நீ வசனத்தை கேட்குற உணரணும். இன்றைக்கி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த ரட்சிப்பு எவ்வளோ பெருசு, புரிதலுங்களா? ரட்சிப்பின் மேன்மை பெரிதான ரட்சிப்பு. ஒரு பைபிளில் ஒரு வார்த்தை வருதுன்னா சும்மா கிடையாதுங்க. நம்ம ரட்சிப்பு பிசாசுக்கு தெரியும் நம்ம எப்பேற்பட்ட ஆளுன்னு. ஆமாம் இல்லைங்களா? ஆளர் அடிச்சுட்டு ஓடும். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஞானமும் உணர்வுள்ள இருதயமும் தந்தேன். ஆ ஆ ஆ ஆ சரி, போதும். இப்போ இவர் எதை கேட்டார்? ஆண்டவர் எதை கொடுத்தாரு? ஞானத்தை கேட்டார், புத்தியை கேட்டார். அவர் ஆண்டவர் ஞானத்தையும் புத்தியும் உணர்வுள்ள இருதயத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் தூக்கி போட்டார். இதுதான் ஏசப்பா சொன்னது. முதல்ல நீ தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. இதெல்லாம் கூட. இதெல்லாம் அது வாள். அது வாள். தலை உன் கூட வந்துச்சுன்னா வாள் பின்னாடி தானாக வரப்போகுது. புரிதலைங்களா? தலையை தேடுங்க, தலையை பிடிங்க. கிறிஸ்தவன் தலை. சரிங்களா? அப்போ அங்கே சொல்லியிருக்காரு. இன்னொரு வாசம் சொல்லுது, கூட கொடுக்கப்படும் என்று. சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையாம். நீ ஏசப்பாக்கு பயந்தனா உனக்கு குறைவு வராது. ஏசப்பானா ஏசப்பா எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு ஏசப்பா? வார்த்தை இங்கே இருக்கார். இந்த வசனத்துக்கு நீ பயந்தனா, வசனப்படியே நடந்தனா உனக்கு குறைவு இருக்காது. சொல்ல ஒழுங்கின்மையும் வெறுமையும். ஒழுங்கின்மை எங்கே இருக்கோ அங்கே வெறுமை இருக்கும். ஒழுங்கு எங்கே இருக்கோ அங்கே நிறைவு இருக்கும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கு இருந்துச்சுன்னா உனக்கு நிறைவு, ஒழுங்கின்மை இருந்துச்சுன்னா குறைவு. சரி, வெறுமை வந்துடும். ரைட். அடுத்த இன்னொரு சங்கீதம் 37:25 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான். முதல் பாயிண்ட்டு, கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இது சொன்னது யாரு? இந்த இருந்தது யாரு? சொன்னதுன்னு யாரு? தாவீது. நான் வாலிபனாக இருந்தேன். 17 வயசு 18 வயசில் சிங்கத்தை கொன்னேன், கரடியை கொன்னேன். பேசாதீங்க, சரிங்களா? கொன்னேன். வாலிபனாக இருந்தேன். என் வாலிப வயசுலேயே நான் பார்த்தேன். ஏசப்பாவை நம்பின ஒருத்தரும் கைவிடப்படல. நான் கிழவனா கூட ஆயிட்டேன். என் வயசு எத்தனை வருஷங்களோ அத்தனை வருஷம் நான் இருந்த நாட்டு வரைக்கும் பார்த்தேன். நீதிமான் கைவிட. ஏன்னா ஏசப்பாக்கு கைவிட தெரியாது.
உன்னை அழைத்த நாள் முதற்கொண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதில்லை. அவருக்கு கை விட தெரியாதுங்க, புரிதலைங்களா? அவர் கைவிட தெரியாது. ஏன்னா உங்களை அழைத்தவர், கைப்பிடித்தவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை அற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். சில வேளை நம்ம கூட பண்ணுவோம், ஆண்டரை மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் தேவன் உண்மை உள்ளவர். நம்மளை கரத்தை பிடிச்ச நாள் முதல் கூட நம்மளை விடவே மாட்டார். சரி, நான் கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சொல்றாரு, நான் சின்ன பையனாக இருந்தேன், கிழவனாகவும் ஆயிட்டேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஏன் அப்படின்னா, நீதிமான தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடுறவன். அவன் தேடினான்னா அவன் சந்ததி கைவிடப்படாது, அவன் அங்கங்கே போய் கேட்டுன்னு சுத்த மாட்டான். அப்படி தான் இருக்குது. தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கார். தேவனுக்காக நீங்கள் விட்டீங்கன்னா 100 மடங்கு கொடுப்பாருங்க. கொடுப்பாரா இல்லைங்களா? நான் பொய் சொல்கிறேன்னா? பொய்யா சொல்கிறேன்? பேதுரு கேட்குற மார்க் 10, நான் ஸ்டார்ட் சொல்லி போகிறேன். மார்க் 10:30 எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன் ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னத்தை கொடுப்பீங்கன்னா, இம்மையில் 100 அத்தனையாயும் மறுமையில் உனக்கு நித்திய ஜீவனையும் கொடுப்பேன். நீ என்னென்ன விட்டுட்டு எனக்காக வந்தியோ அது 100 அத்தனையாக உனக்கு கொடுப்பேன். மறுமையில் நித்திய ஜீவனை கொடுப்பேன். இதுதான் அவருடைய ரட்சிப்பு பெருசு. நீ ஏசப்பாக்காக வந்தன்னா உன் வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை நீ ஒரு வேளை சாப்பிட்ருப்ப, கஷ்டமாக இருக்கும்போது நீ ஏசப்பாக்கு வந்தால் நீ 4 வேளை சாப்பிட்ற மாதிரி வைப்பார். புரியுதா இல்லைங்களா? இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலு. புரியுதா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர், 100 அத்தனையாக கொடுப்பார். நீ கர்த்தருக்காய் ஒன்றை இழந்தனா உனக்கு 100 கொடுப்பார். ஏன்னா வேதம் என்றைக்கும் பொய் சொல்லுவது இல்லை. சரி, கடைசியாக ஒரே ஒரு வாசனம் முடிஞ்சு. ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹலோ, அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரை இல்லாமல் ரட்சகர் இல்லை. அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. மேலே வானத்தில் கீழே பூமியிலும் அவருடைய நாமத்துக்கு ஒப்பான நாமம் இல்லை. இயேசுவின் நாமம். இயேசு என்ற பேருக்கு தெரியுமா அர்த்தம்? எபிரேய பாஷையில் யெஷுவான்னு சொல்லுவாங்க. அதை யா ஷுவா அப்படின்னா, யான்னா யாவே, ஷுவா அப்படின்னா ரட்சிப்பு. யாவேவின் ரட்சிப்புன்னு அர்த்தம். யாவேவின் ரட்சிப்பு என்ன பண்ணுனா, உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை நீதியின் பாதையில் நித்தமும் நடத்தும். சரிங்களா? அதனால் ஏசப்பா பேர் வந்து யெஷுவா. யெஷுவானா யா அப்படின்னா யாவே, ஷுவா அப்படின்னா ரட்சகர். நம்ம ரட்சித்திருக்கிறவர் பெரியவர். 2 வாசம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. சரி, ஒன்று மட்டும் அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு. 4 அப்போஸ்தலர் 4:12 அப்போஸ்தலர் 4:12 இல்லை. அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிட படவும் இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்முடைய ரட்சிப்பு எவ்வளோ காஸ்ட்லின்னு. அதை தான் பவுல் அங்கே சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைலாம் எங்கே திரும்ப போயிடுச்சு இன்றைக்கி? பரலோகம் போகணுன்னு கவலை இல்லை. என்னது? சோறு, ட்ரெஸ்ஸு வேணாங்க. கவலையற்று இருக்காதீங்க. உங்கள் கவலையெல்லாம் நான் எப்படியாவது பரலோகம் வரணும். ஏன்னா நீங்கள் ஆண்டு உங்களை பிடிச்சது வந்து இம்மைக்காக அல்ல, மறுமையில் நித்திய ஜீவனுக்காக பிடிச்சிருக்காரு. நீங்கள் ஏசப்பாக்காக ஒன்று இழந்தீங்கன்னா 100 கொடுப்பார். சரிங்களா? அதனால் முதல்ல நம்ம எதை தேடணும்? இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்லைங்க. அம்பானிக்கு இல்லைங்க ரட்சிப்பு. அம்பானிக்கு இல்லை. அவர் பெருசாக வச்சுருக்கலாம், பல காரில் கோடிக்கணக்கில் காரை வச்சுருக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு ஓட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் நானும் ஸ்பெஷலு. இந்த உலகத்தில் நம்ம சம்பூர்ணமாக பெருசாக வாழன கூட ஏதோ வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சரிங்களா?
அதனால் நமக்கு கொடுக்கப்படுற ரட்சிப்பை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவன்லாம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம நம்பிக்கை அவர் மேலே. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர். அவர் எனக்கு எதை கொடுத்தாலும் த பெஸ்ட்டு தான், த பெஸ்ட். சரிங்களா? அதனால் இவ்வளோ பேர் ரட்சிப்பை நம்ம கொடுத்துருக்குறாரு. ரட்சிப்பை கொடுத்த பிறகு நீங்கள் எதை தேடணும்? அவரை தேடுங்க. மற்ற எல்லாம் உங்கள் வேலை, உங்கள் தேவைகள், உங்கள் சாப்பாடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கேஜாக உங்கள் பின்னாடி வரப்போகுது. ஆமென் இல்லைங்களா? ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்க. நீர் கொடுத்த இவ்வளோ பேர் ரட்சிப்பை என் மரண பரியந்தமும் நான் சாகிற வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து, உண்மையாய் வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து நீங்கள் வரும்போது அப்படி கையை தூக்கணும். எப்படி கை தூக்கணும்? ஆண்டு வரும்போது இப்படி கையை தூக்கணும். அப்படி இருக்கணும்னு கேளுங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எதை பற்றி கவலைப்படுறேன்? உங்கள் ரட்சிப்புக்காக, உங்கள் வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை கரை திரையற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழன்ற அப்படின்னு கேளுங்க. இதுதான் அவர் விரும்புகிற விருப்பமாக இருக்குது. மற்றதெல்லாம் தானாக வரப்போதுங்க. எங்கள் உலகத்தான் சொல்கிறாங்க, மரத்தை வச்சவன் உங்களையும் என்னையும் பிறக்க வச்சவர் ஊற்றுவாரா இல்லையா? அதனால் ஊற்றுவார், கவலைப்படாதீங்க. விலையை செய்வார். விலையை செய்கிறவர் நம்மளை வளர்த்து ஒரு ஆள் ஆக்குவார். அதனால் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி அவர் ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.